Harry Potter and the Order of Phoenix, Chapter 13, Part 2, Detention with Dolores. கரெக்டாக 5 மணி ஆனோடனே ஹாரி ரானுக்கும் ஹெர்மாயினிக்கும் பாய் சொல்லிட்டு நேராக 3rd ஃப்ளோரில் இருக்கிற அம்பிரிட்ஜோட ஆஃபீஸ்க்கு போவானா. அங்கே போய் அவன் கதவை நாக் பண்ணோடனே உள்ளுக்குள்ளேருந்து கமன் அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப அந்த சுகரியாக இருக்கிற கேர்லிஷ் வாய்ஸ் வருமா. அவன் உள்ளுக்குள்ளே போவான். ஆக்சுவலி ஹாரி இதுக்கு முன்னாடி இந்த ஆஃபீஸ்க்குள்ளே அடிக்கடி வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி 3 ப்ரொஃபஸர்ஸ் இங்கே இருந்திருக்காங்களே, அப்போ வந்து அவன் இங்கே வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் எப்போனா நம்ம ப்ரொஃபஸர் கில்டராய் லாக்கட் இருந்தார்ல சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸில், அப்போ வந்து அவன் இங்கே வந்திருக்கான். அப்போது பார்த்தா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக அவரோட ஃபோட்டோவாக தான் இருக்கும். எல்லா ஃபோட்டோலையுமே அவர் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் அவர் டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பார். நம்ம சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் பார்க்கும்போது லாஸ்ட் சாப்டரில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், கில்டராய் லாக்கட்டை அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் மூவியில் மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆகும் ஏதாகும்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. வேறு எந்த மூவிலையுமே அவர் வரமாட்டார். ஆனால் நான் அப்போ சொல்லியிருப்பேன் கில்டராய் லாக்கட் திரும்ப வருவார், அவருக்கு என்ன ஆச்சுன்னு புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை போக போக பார்க்கலான்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி கில்டராய் லாக்கட் இந்த புக்கில் தாங்க வருவாங்க, ஆனால் மூவியில் அதை காமிச்சிருக்க மாட்டாங்க. அதை நம்ம போக போக பார்ப்போம். ஸோ அவர் அந்த மாதிரி ரூமை டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாரா. லூப்பின் இருக்கும்போது அங்கே ஃபுல்லாக நிறையா கேஜாக இருக்கும், டேங்காக இருக்கும். அதுக்குள்ளே டார்க் கிரியேச்சர்ஸ்லாம் அடைச்சி வச்சுருப்பாரு இந்த பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறதுக்கு, அதை பற்றி சொல்லி கொடுக்குறதுக்கு. அப்புறம் அந்த ஃபேக் மூடி இருந்தபோது அங்கே நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக வச்சுருப்பாரு, ஆர்டிஃபேக்ட்ஸாக வச்சுருப்பாரு. லைக் தப்பானவங்களை அவரோட எனிமீஸை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக அதெல்லாம் வச்சுருப்பாரு. பட் இப்போது ஹாரிக்கு அந்த ரூம்குள்ளே வந்தோடனே, அந்த ஆஃபீஸ் ரூம்குள்ளே வந்தோடனே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சுத்தமாக ரெக்கக்னைஸே பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கும். பிகாஸ் அந்த ஹோல் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அதை எல்லாத்தையுமே லேசி கவர்ஸ் இருக்குல்ல அதை வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் துணி இருக்குல்ல க்ளோத்ஸ், அதை வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. லேஸ் தெரியும்னா நிறையா பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸில் கூட அந்த லேஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் அவங்க ஃபுல்லாக எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நிறைய ஃப்ளவர் வேஸஸாக இருக்கும், அதில் ஃபுல்லாக ட்ரைடு ஃப்ளவர்ஸாக இருக்கும். அப்புறம் என்னென்னா செவத்தில் ஃபுல்லுமே ஆர்னமெண்டல் பிளேட்ஸ் இருக்குல்ல அதவா அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபுல்லுமே எப்படி இருக்குன்னா நிறைய பூனைகளாக இருக்கும். அந்த பூனைகள் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக பவுஸ் தலையில் வந்து மாட்டியிருக்குங்க, அந்த மாதிரி இருக்கும். அதுங்களோட ஃபோட்டோஸ் வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் நகர்ற மாதிரி அந்த பிளேட்ஸில் வந்து இருக்கும். இதை நீங்கள் மூவியில் பார்த்துருந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். குட் ஈவினிங் மிஸ்டர் பாட்டர் அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் கூப்பிடுவாங்களா. ஹாரி திரும்பி பார்ப்பான். ஃபஸ்ட்டு வந்து அவங்க அங்கே உட்காந்துருக்காங்கன்றதே ஹாரினால் நம்ப முடியாது. பிகாஸ் அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்கிற ஒரு ரோப்ஸ் போட்டிருப்பாங்களா. அது அவங்களோட டேபிள் மேலே அவங்க போட்டிருக்க அந்த டேபிள் கவர், அப்புறம் பின்னாடி இருக்க வால், அதுக்குள்ளே அப்படியே பிளெண்டாக இருக்கும். ஸோ அவங்க உட்காந்துருக்கதே அங்கே தெரியாது. ஈவினிங் ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் அப்படின்னு ஹாரி ஸ்டிஃபாக சொல்லுவான். வெல் சிட் டவுன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டெஸ்க்குக்கு முன்னாடி இருக்க ஒரு சேரை கை காமிச்சு சொல்லுவாங்களா. ஹாரி அந்த சேரில் போய் உட்காருவான். அந்த சேரையும் ஃபுல்லாக அந்த லேஸ் க்ளோத்ஸ் இருக்கும்ல அதை வச்சு தான் அவங்க கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டேபிளில் வந்து பிளாங்காக ஒரு பார்ச்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகி இருக்கும். இவனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னு ஹாரி பேச ஆரம்பிப்பான். மூவே ஆக மாட்டான், அப்படியே பேச ஆரம்பிப்பான். ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ், நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்கலாமா அப்படின்னு அவன் கேட்பானா. ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜோட கண்ணு நல்லா பெருசாகும், பல்ஜாகும். ஓ எஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. வெல் நான் கிரிஃபண்டோர் கியூடிச் டீமில் இருக்கேன். அண்ட் எங்கள் டீமுக்கான நியூ கீப்பருக்கான ட்ரையவுட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங் 5 o'clock இருக்குது. உங்களுக்கு ஓகேனா நான் அன்னைக்கு மட்டும் டிடென்ஷனை ஸ்கிப் பண்ணிக்கலாமா? பட் நான் பண்ணுறேன், நான் இன்னொரு நாள் நைட்டு கூட பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்வானா. அவன் வந்து அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே தெரியும் இப்போ ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் என்ன சொல்ல வராங்கன்னு. பிகாஸ் அவன் அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளேயே அவங்க வாயை திறந்துருவாங்க. ஓ நோ அப்படின்னு அவங்க சொல்லிட்டு நல்லா ஒய்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படியே பச்சையாக ஃபேக் ஸ்மைல் தான் நல்லாவே தெரியும். ஓ நோ 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 நோ, இது பனிஷ்மெண்ட். நீ ஈவில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக உன்னோட நேஸ்டியான அட்டென்ஷன் சீக்கிங் ஸ்டோரிஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கிறதுக்கான பனிஷ்மெண்ட் மிஸ்டர் பாட்டர். பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் தப்பு பண்ணுறவங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்க முடியாது. நீ நாளைக்கும் இங்கே 5 மணிக்கு கரெக்டாக வரணும், நாளை கழிச்சு வரணும், ஃப்ரைடேவும் வரணும். டிடென்ஷனை பிளான் பண்ணுற மாதிரி பண்ணணும், ஓகேவா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. ஹாரிக்கு அப்படியே ரத்தம்லாம் எக்ஸ்ட்ரீமாக தலை உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கோம். என்னென்னா அவங்க வந்து அந்த ஈவில் நாஸ்டி அட்டென்ஷன் சீக்கிங் ஸ்டோரிஸ் அப்படிலாம் அவங்க சொன்னாங்களே, அது வந்து அவனுக்கு
அவ்வளோ கோவமாக வரும். அவங்க ஹாரியை நல்லா வைடாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பார்த்துட்ருப்பாங்களா. அவங்க வந்து அப்படி பார்க்குறது எப்படி இருக்கும்னா, நீ இப்போது கடுப்பாகிறது, நீ இப்போது எரிச்சல் ஆகிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்களா. அதே மாதிரியே அவங்க பார்த்துட்ருப்பாங்களா. பட் ஹாரி அவனை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவனோட ஸ்கூல் பேக்கை அவனுக்கு பக்கத்தில் இருக்க அந்த சேரில் வந்து வைப்பானா. பாத்தியா, இப்போ நம்ம ஆல்ரெடி நம்மளோட டெம்பரை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்றதுல பெட்டர் ஆகிட்ருக்கோம்ல அப்படின்னு அம்ரிட்ஜ் ரொம்ப அந்த ஸ்வீட்டான கேர்லிஷான வாய்ஸில் பேசுவாங்க. இப்போ நீ எனக்காக லைன்ஸ் எழுதணும் மிஸ்டர் பாட்டர். இல்லை உன்னோட குல் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பிகாஸ் ஹாரி வந்து அவனோட பேக்கை ஓப்பன் பண்ணி குல் எடுக்க போவானா. அப்போ அவங்க அதை சொல்லுவாங்க, நீ நான் கொடுக்குற ஸ்பெஷலான ஒரு குல்லில் தான் எழுத போகிற, இந்த அப்படி அப்படின்னு அவங்க கொடுப்பாங்களா. அது வந்து அந்த குல் பார்க்குறதுக்கு நல்லா நீளமாக இருக்கும், ஒல்லியாக இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும். ஆனால் என்னென்னா அதோட பாயிண்ட் இருக்குல்ல, அது வந்து நல்லா அன்யூஷுவலாக ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். நீ இப்போ என்ன எழுதணும்னா, நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க வந்து ரொம்ப சாஃப்டாக அதை சொல்லுவாங்க. ஐ மஸ்ட் நாட் டெல் லைஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்களா. எத்தனை தடவை எழுதணும் அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஓ மனசுக்குள்ளே நல்லா ஆழமாக பதிகிற வரைக்கும் நீ எழுதிட்டே இருக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப அந்த மாதிரி ஸ்வீட்டாக சொல்லிவிட்டு எழுத ஆரம்பி அப்படின்னு சொல்லுவாங்களா. நீங்கள் எனக்கு இங்கே கொடுக்கல அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஓ உனக்கு அதுக்கு இங்கெல்லாம் தேவைப்படாது அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி சிரிச்சுட்டே சொல்லுவாங்களா. ஹாரி அவனோட அந்த குல்லை எடுத்து அந்த பேப்பரில் எழுத ஆரம்பிப்பான். ஐ மஸ்ட் நாட் டெல் லைஸ் அப்படின்னு எழுதுவானா. அவனுக்கு அப்படி ஒரு பெயின், அவ்வளோ வலிக்க ஆரம்பிச்சிடும். என்னன்னு பார்த்தா அந்த பார்ச்மெண்ட்டில் அந்த வேர்ட்ஸ் அவன் எழுதியிருப்பான்ல, அது அவனோட அந்த ரைட் ஹேண்டோட பின்னாடி அந்த ஸ்கின்ல அப்படியே செதுக்குனா எப்படி இருக்கும் அந்த வார்த்தைகள், அந்த மாதிரி அப்படியே அந்த கட்டு வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். அப்படியே அவனோட இதில் வந்து யாரோ நைஃபை வச்சு அந்த மாதிரி கீறி விட்ட மாதிரி அந்த வேர்ட்ஸ் வந்து அவனோட கையில் அப்பியர் ஆகும். தென் அதுவாகவே ஹீல் ஆயிரும், அந்த நார்மல் ஸ்கின் வந்துடும். அப்படி வந்தாலுமே அப்போ அந்த வலி ஏற்பட்டிருக்குல்ல அவனுக்கு, அதனால அங்கே ரெட்டிஷாக தானே இருக்கும் அந்த இடமே அவ்வளோ ரெட்டிஷாக இருக்கும். ஹாரி நிமிந்து அம்ரிட்ஜை பார்ப்பானா. அவங்க ஹாரியை நல்லா ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்த்துட்ருப்பாங்க. எஸ் அப்படின்னு அவங்க ஸ்வீட்டாக கேட்பாங்களா. ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹாரி குவைட்டாக சொல்லிவிட்டு திரும்பவும் அந்த பார்ச்மெண்ட்டில் ஐ மஸ்ட் நாட் டெல் லைஸ் அப்படின்னு அவன் எழுத ஆரம்பிப்பான். அவன் அந்த பார்ச்மெண்ட்டில் எழுதுறது அவனோட கையில் அப்படியே அது கீறின மாதிரி, அப்படியே ரத்தமாக அதில் வந்து தெரியும் நல்லாவே. அந்த கீறின மாதிரி அவனோட கையில் திரும்பவும் வருமா. அவனுக்கு அவ்வளோ வலிக்கும். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே திரும்பவும் அது ஹீல் ஆகும். அவன் திரும்ப அதை எழுதிட்டே இருப்பான். அப்புறம் தான் அவன் ரியலைஸே பண்ணுவான், அந்த பார்ச்மெண்ட்டோட அந்த கில்லை வந்து அவன் எழுதுறான்ல, கில்லை வச்சு அந்த பார்ச்மெண்ட்டில் எழுதுறான்ல, அந்த இங்க் வந்து இப்போ ரெட் கலரில் இருக்கும். விச் மீன்ஸ் அவனோட பிளட்டில் தான், அவனோட ஓன் பிளட்டில் தான் அவன் அந்த ஐ மஸ்ட் நாட் டெல் லைஸ் அப்படின்றத அந்த பார்ச்மெண்ட்டில் எழுதிட்டுருக்கான். அதெல்லாம் மாயாஜாலமாக நடந்துட்டுருக்கு. அவன் அங்கே எழுத அவனோட கையில் திரும்ப அந்த கட்டு வந்துகிட்டே இருக்கு. அவ்வளோ வலிக்குது. அந்த ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் இருக்காங்களே, அவங்க வந்து அப்படியே நல்லா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஹாரியை பார்த்துட்டே இருப்பாங்க. அவனுக்கு வந்து அதை அவங்க வந்து ஸ்டாப் பண்ணு அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. ஸோ அவன் எழுதிட்டே இருப்பான். ரொம்ப இருட்டாகவும் ஆக ஆரம்பிச்சிருமா. அவன் வாட்சை கூட பார்க்க மாட்டான், அவன் டைமை கூட பார்க்க மாட்டான். அவங்க வந்து ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் வந்து இவனை பார்த்துட்டே இருப்பாங்களா. அதனால இவன் என்ன நினைப்பானா, நம்மளோட வீக்னஸை வந்து நம்ம காமிக்கவே கூடாது, அவங்க அதுக்காக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம வீக்னஸை நம்ம வெளியில் காமிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் எழுதிட்டே இருப்பான். தென் ஒரு மணி நேரம் கழித்து ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் ஹாரியை பார்த்து உன் கையை கொடு அப்படின்னு சொல்லுவாங்களா. ஹாரி எந்திரிச்சு நிற்பானா. அவனோட கை வந்து பயங்கரமாக எரியும், எக்ஸ்ட்ரீமாக எரிஞ்சிட்ருக்கும். ஏன்னா அத்தனை தடவை நம்மளோட ஸ்கின்ல ஒரு பயங்கர ஷார்ப்பான ஒரு ஊசியை வச்சு அந்த வார்த்தைகளை எழுதிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும். அது திரும்ப ஹீலாகி அதே இடத்துல அந்த மாதிரி அப்பியர் ஆகிட்ருக்கும். அது எவ்வளோ வலிக்கும். ஸோ அவனுக்கு பயங்கரமாக வலிக்குமா. அவன் பாப்பான் அந்த கையை, அது ஹீலாகி தான் இருக்கும். ஆனால் அந்த இடமே அவ்வளோ ராவாக இருக்கும். அப்படியே அந்த நம்ம வந்து தீயில கையை வச்சோம்னா அப்படி எப்படி பொத்து போயிருக்கும். ஒரு மாதிரி அந்த ஸ்கின்னே வந்து ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி அவ்வளோ ராவாக இருக்குமா. அவங்க ஹாரியோட கையை வாங்கி பார்ப்பாங்க. டுட் நான் நினச்ச அளவுக்கு வரலையே அப்படின்னு அவங்க அதை சிரிச்சுட்டே ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லுவாங்க. வெல் நாளைக்கு ஈவினிங் திரும்பவும் ட்ரை பண்ணுவோம், நீ இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஹாரி அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஒரு வார்த்தை கூட எதுவுமே பேசாமல் அமைதியாக அங்கேருந்து வெளியில் வந்துடுவான். வெளியில் வந்து பார்த்தா ஹோல் ஸ்கூலே அவ்வளோ அமைதியாக இருக்கும். யாருமே இருக்க மாட்டாங்க வெளியில். பிகாஸ் நல்லது மிட் நைட் ஆயிரும். யார் இருப்பா வெளியில்? யாருமே சுற்றிட்டு இருக்க மாட்டாங்க, எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவனும் நேராக போய் படுத்து தூங்கிடுவான். அடுத்த நாள் எந்திரிப்பானா. என்னன்னா அவன் அந்த வேனிஷிங் ஸ்பெல்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணலை.
அந்த ட்ரீம் டைரி வேறு அவங்க போட சொன்னாங்களே, அதில் ஒரு வார்த்தை கூட அவன் எழுதலை. அப்புறம் அந்த பவுட்ரக்கில் பற்றி அந்த ட்ரா பண்ணணும்ல, அதையும் அவன் வரைஞ்சி முடிக்கலை. அப்புறம் எந்த ஒரு எஸ்ஏஸையும் அவன் எழுதி முடிக்கலை, எந்த ஒரு ஹோம்ஒர்க்குமே பண்ணல. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து அப்படியே சாப்பிடாம வேகமாக அந்த என்னென்னமோ இஷ்டத்துக்கு ட்ரீம்ஸ் வந்த மாதிரி அவன் டிவினேஷன் அந்த டைரியில் வந்து எழுதிட்டுருப்பான். வேகமாக கிறுக்கிட்டு இருப்பானா. பார்த்தா நம்ம ரான் இருக்கான்ல, அவனும் ஹோம்ஒர்க்கை முடிச்சிருக்க மாட்டானா. ஸோ அவனும் வேகமாக பார்ச்மெண்ட்டில் எதையோ கிறுக்கிக்கிட்டு இருப்பானா. நேற்று நைட்டு நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு ஹாரி ரான்கிட்ட கேட்டுட்ருப்பானா. சும்மா வேறு விஷயம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு ரான் சொல்லிடுவான். ரான் இந்த மாதிரி வியர்டாக ஆக்ட் பண்ணுறதை வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து 2வது தடவை. ஃபஸ்ட் டைம் எப்போ நடந்திருக்குன்னா, ரான் என்ன சொல்லுவான்னா, வெளியில் மழை பெய்ய போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக ஒரு மாதிரி புலம்பிகிட்டு இருப்பானா. வெளியில் மழை பெஞ்சா உனக்கு என்ன அப்படின்னு ஹெர்மாயினி கேட்கும். அப்போ அவனோட காதெல்லாம் செவந்து போகும், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவான். ஸோ இது 2nd டைம். இதோட போதும்னு நினைக்கிறேன். நான் புது பேர் ஆஃப் ஷூஸ் வாங்குற மாதிரி கனவு கண்டேன்னு எழுதி வச்சுருக்கேன். அதை வச்சு அந்த அம்மா என்னத்தையாவது பேசாதுல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வேகமாக நார்த் டவரை பார்த்து ஓடிட்டுருப்பாங்க. நான் கேட்கவே மறந்துட்டேன், அம்பரிஜோட டிடென்ஷன் எப்படி போச்சு அப்படின்னு ரான் ஹாரி கிட்டே கேட்டுட்ருப்பானா. அந்த பொம்பளை உன்னை என்ன பண்ண சொல்லுச்சு அப்படின்னு கேட்பானா. ஹாரி வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து அப்படியே ஹெசிடேட் ஆகும் அதை சொல்கிறதுக்கு. லைன்ஸ் அப்படின்னு மட்டும் சொல்லிடுவானா. அது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லையே, நல்ல வேலைக்கு தப்பிச்சப்போ அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். ஆமாம், ஃப்ரைடே அவங்க உன்னை விடுறாங்களா இல்லையா அப்படின்னு அவன் கேட்பானா. இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. ரான் அட கடவுளே அப்படின்னு ஒரு மாதிரி எரிச்சலாக சொல்லிகிட்டு இருப்பான். அன்னைக்கும் நாள் ஹாரிக்கும் ரொம்பவே மோசமாக போகும். பிகாஸ் அவன் வந்து எந்த ஒரு இந்த வேனிஷிங் ஸ்பெல்ஸ் இதெல்லாம் எதையுமே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டான். டிரான்ஸ்ஃபிகரேஷன் கிளாஸ் ரொம்ப மோசமாக போகும். லன்ச் டைமே அவன் பாதி ஸ்கிப் பண்ணிடுவான். பிகாஸ் அந்த பவுட்ரக்கிள் இருக்குல்ல, அதை அவன் வரைஞ்சிருக்க மாட்டான்ல. ஸோ அதை உட்காந்து லன்ச் பீரியடில் வரைஞ்சிட்ருப்பான். இது பத்தாதுன்னு ப்ரொஃபஸர் மெகானகல், க்ரெப்லி பிளாங்க், அப்புறம் சினிஸ்ட்ரா இவங்க எல்லாருமே எக்கச்சக்கமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க. எப்படி இருந்தாலும் அவனால் அதை முடிக்கவே முடியாது. பிகாஸ் அன்றைக்கும் அவனுக்கு 2nd டிடென்ஷன் இருக்கலாம் அம்பரிஜ் கூட. அந்த ஒரு வாரம் ஃபுல்லுமே அவனுக்கு வந்து டிடென்ஷன் தானே. ஸோ அவன் அதை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுட்ருப்பான். ஆனால் இதில் ஆஞ்சலினா ஜான்சன் இருக்குல்ல, அது வேற ஹாரியை வந்து சரியாக கத்திகிட்ருக்கும். டின்னர் சாப்பிடும்போது ஃப்ரைடே கீப்பர் ட்ரையோட்ஸுக்கு அவனால் வர முடியாதுன்ற விஷயம் தெரிஞ்சோடனே ஹாரிக்கிட்ட வந்து பயங்கரமாக கத்திகிட்ருக்கும். உன்னோட ஆட்டிடியூட் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. எல்லா பிளேயர்ஸும் அவங்களோட கமிட்மெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிவிட்டு ட்ரைனிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பயங்கரமாக கத்திட்டு அங்கேருந்து நடந்து போய்கிட்டு இருக்குமா. நான் டிடென்ஷனில் இருக்கேன், அந்த வயசான தவளை கூட இருக்கும்போது நான் சந்தோஷப்படுவேனா, இல்லைனா கியூடிச் விளையாடும் போது சந்தோஷப்படுவேனா அப்படின்னு ஹாரி பயங்கரமாக ஆஞ்சலினாவை பார்த்து கத்திட்டு இருப்பான் டென்ஷன் ஆகி. சரி விடு, அட்லீஸ்ட் அவங்க உன்னை லைன்ஸ் தானே எழுத சொல்கிறாங்க அப்படின்னு ஹெர்மாயினி ஹாரியை பார்த்து கன்சோல் பண்ணுற மாதிரி சொல்லுமா. ஹாரி அங்கே நடந்த விஷயத்த சொல்கிறதுக்காக வாயை திறப்பானா. ஆனால் அவன் டக்குன்னு வாயை க்ளோஸ் பண்ணிட்டு ஆமான்ற மாதிரி தலையாட்டிட்டு விட்டுருவான். அவனுக்கே எக்ஸாக்டாக ஏன்னு தெரியல, அவனால் இந்த விஷயத்த அங்கே அம்பரிஜோட ரூமில் நடக்கிற விஷயத்த ரான்கிட்டையும் ஹெர்மாயினிக்கிட்டையும் சொல்லவே முடியல. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னென்னா, இவங்கக்கிட்ட சொன்னோம்னா இவங்க வந்து ரொம்ப பயப்படுவாங்க, ஏதாச்சும் ரொம்ப கோவப்படுவாங்க, அது வந்து நம்மளை ரொம்ப ஒரு மாதிரி லோ ஆக்கிரும். இது வந்து நமக்கே இந்த மாதிரி தோணியிருக்கும். எப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு கஷ்டமான விஷயத்த ஃபேஸ் பண்ணிகிட்ருப்போம், நம்ம அதை தனியாக ஃபேஸ் பண்ணும்போது கூட நம்ம ஃபேஸ் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம ஃபேமிலிக்கிட்டேயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ சொன்னோம்னா அவங்க பயந்து போகிறதுலையே நமக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி லோ ஆகிடுவோம். ஸோ அதனால நம்ம சொல்லாமல் இருக்கோமோ அப்படின்ற மாதிரியே ஹாரி நினப்பான். இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விஷயம் அங்கே நடக்கிறது வந்து ஹாரிக்கும் அம்பரிஜ்க்கும் ப்ரைவேட்டாக இருக்கிற ஒரு போர் மாதிரி, ஒரு சண்டை மாதிரி. இதை போய் நான் யார்ட்டையாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த பொம்பளைக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து ரொம்ப சந்தோஷப்படும். அதுக்கு வந்து நான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே நினப்பான். ஸோ அதனால தான் அவனால் சொல்லவே முடியாது. நமக்கு ஏன் தான் இவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு ரான் புலம்பிகிட்டு இருப்பானா. வெல், நேற்று நைட்டே நீ ஏன் முடிக்கல அப்படின்னு ஹெர்மாயினி கேட்டுட்ருக்குமா. நீ நேற்று நைட் எங்கே போன அப்படின்னு கேட்குமா. நான் சும்மா நடந்துட்டு இருந்தேன், நடக்கணும் போல் தோணுச்சு, அதனால நடந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரான் டக்குன்னு வாய மூடிடுவானா. அப்போ தான் ஹாரிக்கு தோணும், நம்ம மட்டும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கல, ரானும் ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிட்ருக்கான்னு. அன்னைக்கு நாள் அந்த 2nd டிடென்ஷனுமே முன்னாடி நாள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்தது. பட் என்னன்னா, நேற்றுக்கு இருந்ததை விட இன்றைக்கி வந்து அவனோட ஸ்கின் வந்து ரொம்பவே குயிக்காகவே இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமாக ரெட் ஆகி இன்ஃப்ளேம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அப்படியே
பொத்து போயிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஹாரி என்ன நினைப்பானா, இந்த அம்மாவுக்கு வந்து இந்த கட்டு வந்து நல்லா என்னோட அந்த கையில் வந்து நல்லா அச்சு இருந்தால் தான் நம்மளை விடும் போல், அது வரைக்கும் நம்மளை விடாது போல் அப்படின்ற மாதிரி நினைப்பானா. பட் கொஞ்சம் கூட அவனுக்கு வலிக்குதுன்ற விஷயத்த அம்பரீஷ் முன்னாடி அவன் காமிச்சிக்கவே மாட்டான். அந்த ரூம்குள்ளே நுழையும் போது குட் ஈவினிங், அந்த ரூமை விட்டு வெளியில் போகும்போது குட் நைட், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் அவன் செய்வான். செகண்ட் டே டிடென்ஷனையும் முடிச்சுட்டு நேராக கிரிஃபிண்டோர் காமன் ரூமுக்கு வருவானா. அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக டயர்டாக தான் இருக்கும். ஆனால் அவன் மேலே பெட்டுக்கு போக மாட்டான். அவன் உட்காந்து ஸ்னேப் கொடுத்துருப்பார்ல மூன் ஸ்டோன் எஸ்ஸே, அதை உட்காந்து வேகமாக எழுதிட்டுருப்பான். அதெல்லாம் அவன் எழுதி முடிக்கிறதுக்கே நல்லா 2:30 மணிக்கிட்ட ஆயிரும், 2:30 மணிக்கு மேலேயே ஆயிரும். அவன் வந்து ரொம்ப மோசமாக தான் எழுதியிருப்பான் அந்த எஸ்ஸேவை. ஆனால் எம்டியாக போய் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவர் வேறு ஒரு டிடென்ஷன் கொடுப்பாரு. எதுக்கு வம்முன்ட்டு வேகமாக அந்த மூன் ஸ்டோன் எஸ்ஸேவை எழுதி முடிச்சுட்டு அப்புறம் ப்ரொஃபஸர் மெகானிக்கல் வேறு ஒரு கொஷின் மார்க்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரொஃபஸர் க்ரப்லி பிளாங்க் இருக்காங்களா, அவங்க பவுட்ரக்கிள்ஸை என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து எஸ்ஸே எழுதிட்டு வர சொல்லியிருப்பாங்களா. அதையும் அவன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேலே பெட்டுக்கு போய் அப்படியே படுத்து தூங்கிடுவான். அடுத்த நாள் தேர்ஸ்டேவும் அவ்வளோ டயர்டாகவே போயிடும். ராணும் பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படியே அவனுக்கும் தூக்கமே இல்லாமல் தூங்கி வழிவாங்கலை, அந்த மாதிரி தான் அவனும் இருப்பான். ஆனால் எதுக்கு அவன் இவ்வளோ டயர்டாக இருக்கான்னு ஹாரிக்கே தெரியாது. ஹாரியோட 3rd டிடென்ஷன் வந்துருமா. அதுவும் அந்த முன்னாடி 2 நாள் டிடென்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னன்னா அவன் ஐ மஸ்ட் நாட் டெல் லைஸ் அப்படின்னு எழுதிட்டு இருக்கும்போதே ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். அந்த 2 மணி நேரம் கழித்து அவன் எழுதிட்டு இருக்கும்போது ஹாரியோட கையில் இப்போ அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அது ஃபேட் ஆகாமல் இவ்வளோ நாள் வந்து அந்த 2 நாளும் ஃபேட் ஆகிட்டே இருந்தது. ஆனால் அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி பழுப்பு நிறத்தில் இருந்தது, அப்படியே பொத்து போன மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இன்றைக்கி வந்து அந்த டிடென்ஷன் அவன் உள்ளுக்குள்ளே போனதுலேருந்து அந்த 2 மணி நேரம் கழித்து அவன் எழுதிட்டு இருக்கும்போது அந்த வார்த்தைகள் வந்து இப்போ மறையவே இல்லை, அப்படியே ஸ்க்ராட்ச் போட்ட மாதிரி அவனோட கையில் இருக்குமா. அதில் வந்து பிளட் ட்ராப்லெட்ஸ் இருக்குல்ல, அதுவும் அங்கங்கே இருக்கும். அவன் அதை அப்படியே அந்த குள்ளே ஸ்டாப் பண்ணுவானா. அப்போ ப்ரொஃபஸர் அம்பரிட்ஜ் நிமிந்து ஹாரியோட கையை பார்ப்பாங்க. அப்படின்னு அவங்க சாஃப்டாக அந்த கேர்லிஷான வாய்ஸில் அந்த மாதிரி பேசிட்டு அவனோட கையை வந்து எடுத்து இப்படி பார்த்துட்ருப்பாங்களா. குட், இது உனக்கு நல்ல ரிமைண்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நீ கிளம்பலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. நாளைக்கு நான் அப்போ வரணுமா அப்படின்னு ஹாரி அவனோட ஸ்கூல் பேக்கை எடுத்துகிட்டு கேட்டுட்ருப்பானா. ஓ கண்டிப்பாக அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்பரிட்ஜ் நல்லா ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லுவாங்க. இந்த மெசேஜ் நல்ல டீப்பாக உன் மனசுக்குள்ளே பதியணும், நாளைக்கும் நீ வந்தால் தான் பதியும்னு நினைக்கிறேன், ஸோ நீ வரணும் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்களா. ஹாரி அங்கேருந்து கிளம்பி போயிடுவான், அமைதியாக கிளம்பி போயிடுவான். இப்போ அவனுக்கு எப்படி தோணுன்னா, அவனுக்கு இவ்வளோ நாளாக ஸ்னேப்பை மட்டும்தான் டீச்சர்ஸ்லேயே ரொம்ப பிடிக்காமல் இருந்தது. ஆனால் இப்போ வந்து இன்னொன்று ஒரு டீச்சரும் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோணும். அவனுக்கு இந்த அம்மாவை நினைக்க அவ்வளோ கோபமாக வரும். அவங்க வந்து ஒரு பியூர் ஈவில் ஆனவங்க அப்படின்ற மாதிரி அவன் நினப்பான். ஆனால் அது உண்மைதானே, அவங்க ரொம்ப ஈவலாக இருப்பாங்க. அவன் என்ன நினப்பானா, இவங்க வந்து ஒரு சரியான பைத்தியம், வயசான பைத்தியமாக இருக்காங்க, ஈவலாக இருக்காங்க, அந்த மாதிரிலாம் நினச்சிட்ருப்பானா. அவன் இதெல்லாம் யோசிச்சுட்டே தான் கிரிஃபிண்டோர் டவரை பார்த்து நடந்து போயிட்டுருப்பானா. அப்போது அங்கே படிக்கட்டில் ஏறிட்டு இருக்கும்போது 7th ஃப்ளோரோட படிக்கட்டில் ஏறிட்டு இருக்கும்போது ரான் அப்படின்னு அவன் கூப்பிடுவான். என்னன்னு பார்த்தா அந்த படிக்கட்டில் அவன் ஏறி முடிச்சுட்டு அவன் ரைட் சைட் டேர்ன் ஆகும்போது டக்குன்னு ரானை பார்த்து இடிக்கிற மாதிரி போயிடுவான். என்னன்னு பார்த்தா ரான் வந்து அங்கே ஒரு சிலை மாதிரி இருக்குமா, அந்த சிலைக்கு முன்னாடி நின்றுட்டுருப்பான். அவன் கையில் வந்து ப்ரூம் ஸ்டிக் இருக்கும். ஹாரியை பார்த்த உடனே வேகமாக அந்த ப்ரூம் ஸ்டிக்கை வந்து மறைச்சி வச்சுட்ருப்பான். அந்த க்ளீன் ஸ்வீப் 11 இருக்குல்ல, அதை வந்து பின்னாடி வச்சுட்ருப்பானா. நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ரான் கேட்பான். ஹாரி வந்து கமான் ரான், என்கிட்ட நீ சொல்லு, நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, யாருக்கு பயந்து நீ நின்றுட்டுருக்க, யாரை பார்த்து ஒளிஞ்சு நின்றுட்டுருக்க அப்படின்னு அவன் கேட்பானா. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் பார்த்துடக்கூடாதுன்னு தான் நின்றுட்டுருந்தேன். அவனுங்க இப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு இந்த பக்கம் போயிட்டு இருந்தானுங்க. அவனுங்க திரும்ப அவனுங்களோட அந்த ஸ்டெஃப்பை வச்சு அவனுங்க மேலே டெஸ்ட் பண்ணுறானுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவனுங்கனால காமன் ரூமில் பண்ண முடியாதுல்ல, ஹெர்மாயினி அங்கே இருக்கிறனால அப்படின்னு ரான் வந்து ஒரு மாதிரி வேகமாக பயந்துட்டே ஃபீவரிஷான வேலை சொல்லிகிட்ருப்பானா. சரி ஓகே, ஆனால் நீ எதுக்கு ப்ரூம் ஸ்டிக்கை கையில் வச்சுருக்க, நீ பறந்துட்டுருக்கியா என்ன அப்படின்னு ஹாரி கேட்பானா. நான் ஓகே, நான் உன்கிட்ட சொல்கிறேன், ஆனால் நீ சிரிக்காத ஓகேவா அப்படின்ட்டு ரான் வந்து டிஃபென்சிவாக பேசுவானா. அவனோட முகம் ஃபுல்லுமே அவ்வளோ ரெட் கலரில் மாயிரும் ஒரு செகண்ட்லேயே. கிரிஃபிண்டோர் கீப்பராக நான் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன், இப்போ தான் என்கிட்ட டீசெண்டான ப்ரூம் ஸ்டிக் இருக்குல்ல, இப்போ நீ சிரிச்சுக்கோ அப்படின்னு அவன் சொல்வானா. நான் எதுக்கு சிரிக்க போகிறேன் அப்படின்னு ஹாரி சொல்வானா. ரான் அப்படியே ஷாக் ஆகி பார்ப்பான்.
இது சூப்பர் ஐடியா ரான், நீயும் நம்ம டீமில் இருந்தேன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் நீ கீப்பராக விளையாண்டு நான் பார்த்ததே இல்லை, நீ நல்லா விளையாடுவியா அப்படின்னு ஹாரி கேட்பானா. நான் ரொம்ப மோசம்லாம் கிடையாது, ஹாலிடேஸ் அப்போது ட்ரெயின் ஆகணுன்றதுக்காக சார்லி, ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் எப்போவுமே என்ன தான் கீப்பராக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ரான் சொல்வானா. அப்போது நீ இவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தியா அப்படின்னு ஹாரி கேட்பானா. டியூஸ்டே ஈவினிங்லேருந்து நான் ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ரான் சொல்லுவான். ஸோ இப்போது நமக்கு தெரிஞ்சிருச்சா அவன் இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னு. குவாஃபில்ஸ் மேலே அதுங்க என்னை அட்டாக் பண்ண வர மாதிரி மந்திரம் போட்டு நானாகவே தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃப்ரெட்டும் ஜார்ஜுக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், நான் ட்ரை அவுட்ஸ் அப்போது வரும்போது அவனுங்க என்னை கலாய்ச்சி தள்ள போகிறானுங்க. ஏற்கனவே நான் ப்ரீஃபெக்ட் ஆனதுக்கு அவனுங்க இன்ன வரைக்கும் என்னை கலாய்ச்சிட்டே இருக்கானுங்க அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. சரி நானும் அன்றைக்கி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஹாரியும் சோகமாக சொல்லிட்டு இருப்பானா. அவங்க 2 பேருமே சேர்ந்து காமன் ரூமை பார்த்து நடந்து போயிட்டுருப்பாங்க, கிரிஃபண்டோர் டவரை பார்த்து நடந்து போயிட்டுருப்பாங்களா. அப்போது ரான் சடனாக ஹாரி உன்னோட கைக்கு பின்னாடி என்ன அப்படின்னு கேட்பானா. என்னன்னு பார்த்தா ஹாரி டக்குன்னு அவனோட மூக்கு இருக்குல்ல அதை சொறிவானா. அப்போ ரான் பார்த்துருவான், அவனோட கைக்கு பின்னாடி அந்த அச்சு இருக்கும்ல அதை பார்த்துருவானா. ஹாரி டக்குன்னு அவனோட கையை மறைக்க ட்ரை பண்ணுவானா. இது ஜஸ்ட்டு கட்டு தான், ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. பட் ரான் டக்குன்னு ஹாரியோட கையை பிடிச்சி இழுத்து பார்த்துருவான். ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு ரானால் எதுவுமே பேச முடியாது, அவன் ரொம்ப ஷாக் ஆகி அந்த கையவும் ஹாரியவும் பார்ப்பானா. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் அவன் ஹாரியோட கையவே விடுவான். அந்த அம்மா உனக்கு சும்மா லைன்ஸ் கொடுக்குதுன்னு தானே நீ சொன்ன அப்படின்னு அவன் கேட்பானா. ஹாரி ஃபஸ்ட்டு தயக்கப்படுவான் சொல்கிறதுக்கு. ஆனால் இப்போ ரான்மே அவனோட சீக்ரெட்டை சொல்லிட்டான்ல, ஸோ இவனும் சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே அவன் ரான்கிட்ட சொல்லிடுவானா. அந்த வயசான பொம்பளைக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும் அப்படின்னு ரான் ரொம்ப எரிச்சலாகி கத்திட்டு வந்துட்டு இருப்பான். இப்போ அவங்க அந்த கிரிஃபண்டோர் டவர் கிட்ட வந்துடுவாங்க. அந்த ஃபேட் லேடி இருப்பாங்களே அவங்களுக்கு முன்னாடி இப்போ ரான் இந்த மாதிரி கத்திட்டு இருப்பானா. ஃபேட் லேடி நல்லா அவங்க போர்ட்ரேட்டில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருப்பாங்களா. ரான் கத்த ஆரம்பித்தோடனே அவங்க எழுந்திரிச்சிருவாங்களா. அந்த பொம்பளைக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, நீ இப்போவே மெகானிக்கல் கிட்ட போ, அவங்கக்கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஹாரி அப்படின்னு ரான் கத்திட்டு இருப்பானா. இல்லை அந்த பொம்பளைக்கு நான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஹாரி சொல்வானா. அப்போ நீ இந்த விஷயத்தை இப்படியே விட்டுட்டுருக்க போறியா அப்படின்னு ரான் எரிச்சலாகி கேட்டுட்டு இருப்பானா. மெகானிக்கல்னால அம்பிரிட்ஜை என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு என்ன அந்த அளவுக்கு பவராக இருக்குது அப்படின்னு ஹாரி கேட்பானா. அப்போது டம்பிள்டோர் கிட்ட போய் சொல்லு ஹாரி அப்படின்னு ரான் சொல்வானா. நோ அப்படின்னு ஹாரி ஃப்ளாட்டாக சொல்லிடுவான். ஏன் அப்படின்னு ரான் கேட்பானா. அவர் ஆல்ரெடி ரொம்பவே பிஸியாக இருக்கார் அப்படின்னு ஹாரி சொல்லிடுவானா. ஆனால் அந்த ட்ரூ ரீசன் என்னன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். டம்பிள்டோர் கிட்ட அவன் இப்போது ஹெல்ப்புக்கு போய் நிற்கிறதா அவன் விருப்பப்படல. பிகாஸ் ஜூன் மாதத்துலேருந்து இவன் டம்பிள்டோர் கிட்ட பேசவே இல்லை, டம்பிள்டோரும் இவன்கிட்ட பேசவே இல்லை, அதனால தான். நீ அவர்கிட்ட சொல்லிடு ஹாரி அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. ஆனால் ஃபேட் லேடி இப்போ பயங்கரமாக எரிச்சலாகி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் என்கிட்ட பாஸ்வேர்டை சொல்ல போகிறீங்களா இல்லைனா உட்காந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கதை தூங்காமல் கேட்க சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சரியாக வீடுன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த நாள் ஃப்ரைடே வந்துருமா. ஹாரி கிரேட் ஹால்குள்ளே நுழையும் போது எடுத்த உடனே எப்பவும் போல் ஸ்டாஃப் டேபிளில் தான் பார்ப்பான் ஹாக்ரிட் வந்திருக்காரா இல்லையான்னு. அகெயின் ஹாக்ரிட் அங்கே இருக்க மாட்டார். ஆனால் ஹாரிக்கு ஹாக்ரிட்டை விட எக்கச்சக்க பிரச்சனை ஓடிட்டுருக்கு. என்னென்னா எக்கச்சக்க ஹோம்ஒர்க்கு அண்டு இந்த அம்பிரிட்ஜ் பொம்பளையோட டிடென்ஷன் வேறு. இன்றைக்கி ஹாரிக்கு இருக்கிற 2 ஓகேவான விஷயம் என்னென்னா ஆல்மோஸ்ட் வீக்கெண்ட் வந்துருச்சு, அவ்வளோதான். ஃப்ரைடே இன்னைக்கு முடியுதா, ஸோ நாளைக்கு வீக்கெண்ட் வந்துடும். அண்ட் அம்பிரிட்ஜோட டிடென்ஷன் இன்னையோடு முடியுதா. அது அவனுக்கு ஒரு மாதிரி லைட்டாக நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அவன் என்ன நினப்பானா, நம்மளால் இந்த ட்ரை அவுட்ஸை தான் கீப்பர் ட்ரை அவுட்ஸை தான் போய் பார்க்க முடியல, ஆனால் அவங்க ஆஃபீஸில் இருந்து கியூடிச் பிக்சர் நல்லாவே பார்க்கலாம், ஸோ நம்ம அங்கே உட்காந்து ரான் விளையாடுறத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருப்பான். என்னன்னா அவன் ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்ததுலேருந்து இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு வாரம் இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு மோசமான வாரத்தை அவன் பார்த்ததே கிடையாது. 5 மணி ஈவினிங் ஆயிருமா, அவன் நேராக ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜோட ஆஃபீஸ்க்கு போயிடுவானா. எப்பவும் போல் அந்த லேஸ் கவர்டு டேபிள் மேலே பிளாங்க் பார்ச்மெண்ட்டும் அந்த கூர்மையான பிளாக் கலர் குல்லும் இருக்கும். உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல மிஸ்டர் பாட்டர் அப்படின்னு அம்பிரிட்ஜ் ஹாரியை பார்த்து நல்லா ஸ்வீட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பேசுவாங்களா. ஹாரி உட்காந்து அந்த பார்ச்மெண்ட்டை எடுத்து வச்சு அந்த குல்லை எடுத்து வச்சு எழுத ஆரம்பிப்பானா. அவன் என்ன பண்ணுவானா,
அம்பிரிட்ஜ் வந்து உட்காந்து அவங்களோட அந்த புக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திரும்பிட்டு கீழே குனிஞ்சு தானே உட்காந்துருப்பாங்க. ஸோ ஹாரி அவங்க பார்க்காத நேரம்லாம் ட்ரை பண்ணி அந்த ஜன்னல் வழியாக க்யூடிச் பிச்சையை பார்த்துட்ருப்பானா. ரொம்ப தூரத்தில் இருக்கிறனால அவ்வளோவா எதுவும் தெரியாது, எக்ஸாக்டாக யார் விளையாடிட்டு இருக்கான்னு தெரியாது. ஆனால் நிறையா பேர் அந்த பக்கம் இந்த பக்கம் பறந்துட்டு இருக்கிறது ஹாரிக்கு தெரியும், ஆனால் எந்த பர்சன்னு தெரியாது. கோல் போஸ்ட் பக்கத்தில் ஒரு 1/2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களோட டேர்னுக்காக. ஆனால் அதில் ரான் எங்கே இருக்கான்னு ஹாரினால சுத்தமாக கண்டே பிடிக்க முடியலன்னா அவ்வளோ குட்டி குட்டியாக தெரிவாங்களா. ஹாரி வந்து அந்த பார்ச்மெண்ட்டில் எழுத ஆரம்பிச்சிருவான். ஐ மஸ்ட் நாட் டெல் லைஸ்ன்னு எழுதிட்டு இருப்பானா. என்னன்னா அவனோட அந்த ரைட் ஹேண்டுக்கு பின்னாடி இப்போ நல்லா அந்த ஸ்கின் வந்து ஓப்பன் ஆகி ஃப்ரெஷ்ஷாக பிளட் வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும், அந்த பார்ச்மெண்ட்டில் கொட்ட ஆரம்பிச்சிடும். அவன் திரும்ப எழுதிட்டே இருப்பான். அந்த கட்டு வந்து நல்லா டீப்பாக இறங்கிட்டே இருக்கும், அவ்வளோ பயங்கரமாக வலிக்கும். பட் அவன் அந்த வலியை வெளியே காமிக்கவே மாட்டான், ஃபுல்லாக அந்த க்யூடிச் பிச்சையே பார்த்து எழுதிக்கிட்டே இருப்பான். அவன் எழுத அந்த பார்ச்மெண்ட் ஃபுல்லாக அவனோட ரத்தமாக இருக்கும், அவ்வளோ ரத்தம் கொட்டி கிடக்கும். அவனுக்கு கையில் எக்ஸ்ட்ரீமாக எப்படி நமக்கு வலிக்கும், நம்ம கையில் திரும்ப அதே இடத்துல ஒரு கத்தியை வச்சு கீறிட்டே இருந்தால் எவ்வளோ வலிக்கும். அப்போ ஹாரிக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் பாவம், ஃபுல்லாக ரத்தமாக ஆயிருமா. ஆனால் அவனுக்கு வலிக்குதுன்றதை வெளியில் காமிக்கவே மாட்டான், அந்த க்யூடிச் பிச்சையே பார்த்துட்ருப்பான். இப்போ நல்லா இருட்டாக ஆரம்பிச்சிடும். க்யூடிச் பிச்சில் இருந்தவங்களும் எல்லாருமே கிளம்பிடுவாங்க. ஒரு 1/2 hour கழிச்சு, இந்த இருட்டாகி ஒரு 1/2 hour கழிச்சு அம்பிரிட்ஜ் ஹாரியை பார்த்து அந்த மெசேஜ் உன்னோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கான்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு முன்னாடி வந்து ஹாரியோட அந்த ரைட் ஹேண்டை வந்து பிடிப்பாங்களா. அவனுக்கு எக்ஸ்ட்ரீமாக பெயின், அவ்வளோ பெயின் பயங்கரமாக இருக்கும். என்னன்னா அந்த கீரி இருக்குல்ல அந்த இடத்துல கிடையாது, அவனோட நெத்தியில் இருக்கிற தழும்பில் பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிடும். அவன் டக்குன்னு அவனோட கையை அவங்களோட கையிலேருந்து எடுத்துட்டு அம்பிரிட்ஜவே பார்த்துட்டே இருப்பானா. அம்பிரிட்ஜும் ஹாரியை நல்லா ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்த்துட்ருப்பாங்க. உனக்கு வலிக்குது தானே அப்படின்னு அவங்க சாஃப்டாக கேட்பாங்களா. அவன் பதிலே சொல்ல மாட்டான். அவனோட ஹார்ட் பீட் வந்து எக்ஸ்ட்ரீமாக ரைஸ் ஆகிட்ருக்கும், பயங்கரமாக துடிச்சிட்ருக்கும். அவனுக்கு என்ன தோணுன்னா அவங்க வந்து அவனோட கை வலிக்கிறத பற்றி கேட்குறாங்களா இல்லைன்னா அவனோட தழும்பு வலிக்கிறத பற்றி கேட்குறாங்களான்னு அவனுக்கு தெரியல. வெல், நான் என்னோடய பாயிண்ட்டை நல்லா உனக்கு புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் பாட்டர், இப்போ நீ போகலாம் அப்படின்னு அவங்க சொல்வாங்களா. ஹாரி வேகமாக அவனோட ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு அந்த ஆஃபீஸ் ரூம்லேருந்து வேகமாக கிரிஃபிண்டோர் காமன் ரூமுக்கு ஓடிட்டுருப்பான். அவனுக்குள்ளேயே பேசிகிட்டு இருப்பான். காமாறு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். நீ நினைக்கிற மாதிரி இருக்காது, எதுவும் இருக்காது அப்படின்னு அவனை வந்து காம் பண்ணிகிட்டு இருப்பானா. மிம்பிள்டோனியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேட் லேடி முன்னாடி போய் சொல்லுவான், பாஸ்வேர்டை சொல்லுவான். டோர் ஓப்பன் ஆகும். அங்கே காமன் ரூம்குள்ளே போவானா. பார்த்தா பயங்கரமாக சத்தம் கேட்டுட்ருக்கும். ரான் வேகமாக அவ்வளோ சந்தோஷமாக ஹாரியை பார்த்து ஓடி வந்துட்டுருப்பான். அவனோட கையில் வந்து பட்டர் பீர் இருக்கும். ஹாரி நான் பண்ணிட்டேன், நான் கீப்பர் ஆகிட்டேன் அப்படின்னு அவன் அவ்வளோ ஹாப்பியாக வந்து சொல்லிகிட்ருப்பானா. என்னது, ஓ பிரில்லியன்ட் அப்படின்னு ஹாரியும் நேச்சுரலாக ஸ்மைல் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருப்பான். ஆனால் அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக ஹார்ட் பீட் வந்து ரொம்ப பயங்கரமாக துடிச்சிட்ருக்கும். இந்த பட்டர் பீரை குடி, என்னால் நம்பவே முடியல. ஹெர்மாயினி எங்கே போனா அப்படின்னு ரான் கேட்டுட்ருப்பானா. தோ அங்கே இருக்கா அப்படின்னு ஃப்ரெட் அங்கே ஃபயர் பிளேஸ் பக்கத்தில் இருக்க ஆர்ம் சேரை கையை காமிச்சு சொல்லுவானா. பார்த்தா ஹெர்மாயினி அதில் தூங்கி விழுந்துட்டுருக்கோம். நான் அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னால் இப்போ தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ரான் ஒரு மாதிரி முகத்தை உருன்னு வச்சுட்டு சொல்லிட்டு இருப்பானா. அவள் தூங்கட்டும் அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக அங்கே சுற்றி நின்றுட்டுருப்பாங்களா. அவங்க எல்லாரோட மூக்கில் இருந்தும் ரத்தம் வளைஞ்சிருக்கிறது வந்து தெரியும். அந்த நோஸ் ப்ளீட் ஆகும்ல, அது தெரியுமா. அப்போவே ஹாரிக்கு தெரிஞ்சிடும் இவனுங்க 2 பேர் தான் ஏதோ ஒன்று வந்து அவனுங்களுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இங்கே வாரான், ஆலிவரோட பழைய ரோப்ஸ் உனக்கு ஃபிட் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டி பெல் ரானை கூப்பிட்டுட்ருக்கோம். அவனோட நேமை இதுலேருந்து எடுத்துகிட்டு உன்னோட நேம் இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. ரான் வந்து கேட்டிக்கிட்ட போவானா. அப்போ ஆஞ்சலினா இருக்குல்ல, அது ஹாரிக்கிட்ட வரும். சாரி பாட்டர், உங்ககிட்ட நான் ரொம்ப கோவமாக நடந்துக்கிட்டேன். எனக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. எனக்கு இப்போதான் உட்டோட நிலைமையே புரியுது அப்படின்னு சொல்லி ஆஞ்சலினா கேட்டி பெல் கூட நின்றுட்டுருக்க ரானை பார்த்து ஒரு மாதிரி நொந்து போய் பார்த்துட்ருக்குமா. இங்கே பாரு பாட்டர், அவன் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவன் ஒழுங்காகவே விளையாடல அப்படின்னு அது பட்டுன்னு சொல்லிடும். மேபி இன்னும் கொஞ்சம் நல்ல ட்ரைனிங் கொடுத்தா அவன் நல்லா விளையாடுவான்னு நினைக்கிறேன். அவன் நல்ல க்யூடிச் பிளேயர்ஸ் இருக்கிற ஃபேமிலியிலேருந்து தானே வரான். இன்றைக்கி விக்கி ஃப்ராப்ஷரும் ஜாஃப்ரி ஹூப்பரும் 2 பேருமே சூப்பராக விளையாண்டாங்க.
பட் ஹூப்பர் எதுக்கெடுத்தாலும் எதையாச்சும் நொச்சுனே சொல்லிக்கிட்டு இருக்கான். விக்கி வேற எல்லா சொசைட்டிஸ்லையுமே இருக்கா. அவள் ஓப்பனாகவே என்கிட்ட சொல்லிட்டா, ட்ரைனிங்காக சாம்ஸ் கிளப்பான்னு வந்தால் நான் சாம்ஸ் கிளப்பை தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு. எனிவே நாளைக்கு 2 மணிக்கு ட்ரைனிங் செஷன் இருக்குது, வந்துடு சரியா? அண்ட் எனக்கு ஏதாச்சும் ஃபேவர் பண்ணணுன்னா ப்ளீஸ் ரானுக்கு தயவு செஞ்சு நிறையா ஹெல்ப் பண்ணு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அது அலிஷியா ஸ்பினட் கூட போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுமா. ஹாரி அங்கேருந்து ஹெர்மாயினி உட்காந்துருக்கும்ல அந்த ஆம்சேர், அங்கே போய் உட்காருவானா. ஹெர்மாயினி ஷாக் ஆகி டொப்புன்னு அது தூங்கி வளைஞ்சிட்டு இருக்கும்ல, இவன் வந்து கூப்பிட்ட உடனே டொப்புன்னு பயந்துட்டு எழுந்திரிச்சிடும். ஓ ஹாரி நீயா? ரான் கீப்பர் ஆயிட்டான் அப்படின்னு அது ஒரு மாதிரி தூங்கி வளைஞ்சிக்கிட்டே சொல்லிகிட்ருக்கோம். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ஹாரி அப்படின்னு அது கொட்டாய விட்டுட்ருக்கோம். நேற்று நைட்டு 1 மணி வரையும் நான் முழிச்சிருந்து இங்கே இருக்கிற எல்ப்ஸ் எல்லாத்துக்குமே நான் தொப்பியை செஞ்சிட்ருந்தேன். அதுங்க எல்லாமே இருக்கிற நான் வச்ச எல்லா தொப்பியுமே ஃபுல்லாக காணாமல் போகுது அப்படின்னு அது சொல்லிகிட்ருக்குமா. ஹாரி அந்த ரூமை சுற்றி பார்ப்பான், ஒருவேளை இந்த எல்ப்ஸுங்கெலாம் தெரியாமல் அதை எடுத்துருக்குங்களோ அப்படின்னு. கிரேட் அப்படின்னு ஹாரி வந்து அவனுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அம்பிரிட்ஜ் அங்கே இவனோட கையை தொட்டாங்கள்ல, அப்போ நடந்த விஷயம் தான் அவனுக்கு வந்து ஃபுல்லாக மைண்டில் ஓடிட்டுருக்குமா. அதனால அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகி கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு, லிசன் ஹெர்மாயினி, நான் அம்பிரிட்ஜோட ஆஃபீஸில் இருந்தேன், அவங்க என்னோட கையை டச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே ஹெர்மாயினிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பானா. ஹெர்மாயினி நல்ல கவனமாக ஹாரி சொல்கிற எல்லாத்தையுமே லிசன் பண்ணிவிட்டு, அந்த பேர் சொல்லக்கூடாதவன் அந்த பொம்பளையை கண்ட்ரோல் பண்ணுறான்னு நீ நினைக்கிறியா ஹாரி? குரில் அவன் கண்ட்ரோல் பண்ண மாதிரி அப்படின்னு ஹெர்மாயினி கேட்கும். வெல் அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும்ல அப்படின்னு ஹாரி சொல்வானா. இருக்கலாம் அப்படின்னு ஹெர்மாயினி ஒரு மாதிரி அன்கன்வின்ஸ் ஆகி பேசுவாங்களா அந்த மாதிரி சொல்லுமா. பட் குவிரில் கண்ட்ரோல் பண்ண மாதிரி இந்த பொம்பளையை வந்து வால்டமோர்ட்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு என்னால் நம்ப முடியல. ஐ மீன் இப்போ அவன் ப்ராப்பராக உயிரோடு தானே இருக்கான், அவனுக்கு அவனோட ஓன் பாடி வேற வந்துருச்சு. ஸோ எதுக்காக அவன் மித்தவங்களோட உடம்புல போய் அவன் இருக்கணும்? மேபி அந்த அம்மா மேலே அவன் இம்பீரியஸ் கர்ஸை வேணால் போட்டிருக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. அண்ட் லாஸ்ட் இயர் உன்னோட தழும்பு யாருமே உன்னை டச் பண்ணாமே வலிக்குதுன்னு தானே சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் டம்பிள்டோரும் அதுக்கும் அந்த பேர் சொல்லக்கூடாதவனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார்ல, மேபி அந்த மாதிரி கூட ஏதாவது இருக்கலாம். அம்பிரிட்ஜ் தொட்டனாலே இருக்காது ஹாரி, வேறு ஏதாச்சும் கோயின்சிடென்ஸாக கூட இருக்கலாம். நீ இந்த விஷயத்த ஃபஸ்ட்டு டம்பிள்டோர் கிட்ட சொல்லு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. அவரை நான் இந்த விஷயத்துக்கெலாம் தொல்லை பண்ண விரும்பலை அப்படின்னு ஹாரி சொல்லுவான். நீ தானே சொன்ன இது ஒரு பெரிய பிக் டீல்லாம் கிடையாது, சம்மர் ஃபுல்லாக என்னோட தழும்பு வலிச்சிட்டு தான் இருந்துச்சு, இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் அதிகமாக வலிச்சுது அவ்வளோதான் அப்படின்னு அவன் சொல்வானா. ஹாரி கண்டிப்பாக டம்பிள்டோர் இதை கேட்கணுன்னு தான் நினப்பாரு, இதை பற்றி கண்டிப்பாக அவர் ஒரி பண்ணுவார் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. ஆமாம், அவர் ஒரி பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னோட தழும்பை பற்றி மட்டும்தான் அப்படின்னு ஹாரி எரிச்சலாக சொல்வானா. அப்படி சொல்லாத ஹாரி, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். ஐ திங்க் நான் சீரியஸ்க்கு இந்த விஷயத்த லெட்டர் போடுறேன் அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஹாரி தயவு செஞ்சு இதெல்லாம் லெட்டரில் எழுதாத, மூடி சொன்னதோ நீ மறந்துட்டியா? லெட்டரில் எதையாவது எழுதும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொன்னார், நம்மளோட ஆந்தைங்களெல்லாம் இன்னும் செக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. சரி நான் அதை எழுதலை அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி எரிச்சலாக எந்திரிச்சு நின்றுட்டு, நான் பெட்டுக்கு போகிறேன், ரான்கிட்ட சொல்லிடு சரியா அப்படின்னு அவன் சொல்லுவானா. இல்லை நீ பெட்டுக்கு போகிறேன்னா நானும் வரேன் அப்படின்னு ஹெர்மாயினியும் எந்திரிச்சு நின்றுட்டுருக்கோம். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நாளைக்கு நைட்டும் நான் எக்கச்சக்க தொப்பியை வேற பண்ணணும், நீ வேணால் எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா ஹாரி? இது ரொம்பவே ஃபன்னாக தான் இருக்குது, முன்னாடியை விட இப்போ நான் பெட்டராக நிட் பண்ணுறேன், இப்போ என்னால் பேட்டர்ன்ஸ்லாம் போட முடியுது தெரியுமா அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்குமா. ஹாரி ஹெர்மாயினியோட ஃபேஸை பார்ப்பானா, அது அவ்வளோ க்ளோ ஆகிட்டுருக்கும். எப்படி சொல்கிறதுனா, ஹாரிக்கும் இந்த தொப்பியை பண்ணுறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹெர்மாயினி நினச்சி முகத்தை வச்சுருக்குமா. நோ என்னால் முடியாது தேங்க்ஸ், அதுவும் நாளைக்கு எனக்கு எக்கச்சக்க வேலை இருக்குது, நான் நிறையா ஹோம்ஒர்க் முடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அங்கேருந்து அந்த படிக்கட்டு ஏறி அவனோட டாம் ரூமுக்கு போகிறதுக்காக ஏறிட்டுருப்பானா. ஹெர்மாயினி நொந்து போய் முகத்தை வச்சுருக்கோம். இதோட சாப்டர் 13 பார்ட் 2 டிடென்ஷன் வித் டொலாரஸ் முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாரையும் பெர்சி அந்த பேட் ஃபுட் சாப்டர் 14 வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை, டேல்ஸ் பை மினி.